ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி என்னன்னா என் சேனல் டிலீட் ஆயிடுச்சு. ப்ளீஸ் எப்படியானா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 2 வாட்டி டிலீட் ஆயிடுச்சு. என்ன ரீசன்னு தெரியல. ஸோ இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்குறேன்னா தயவு செஞ்சு என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கத்திரிக்காய் பஜ்ஜி கணிலாம் 5 நிமிஷத்தில் கஞ்சிடலாம். ஈஸி. ப்ளீஸ் நீங்கள் மனசு வச்சா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மட்டும் சும்மா அப்படி 500 சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க. பார்த்தா இப்போ எனக்கு 60-70 தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. கடவுள் மாதிரி அவங்க எனக்கு. தேவையான பொருட்கள் பாருங்க. ஒரு வெங்காயம், ஒரு 4 கத்திரிக்காய், ஒரு 4 தக்காளி. இவ்வளோ இருந்தால் போதும். சிம்பிளாக செஞ்சுக்கலாம். வாங்க செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கணும். வெங்காயம் கத்திரிக்காய் நம்ம கடியறதுனால எந்த ஷேப்லனா கட் பண்ணிக்கலாம். பட் இங்கே கரண்ட் இல்லை. பாருங்க, பெங்களூரில் மழை வர மாதிரியே இருக்குது. வெயிலே இல்லை. ஸோ நம்ம ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சுட்டு நம்ம இப்போ சைட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபுல்லாக மழை வர மாதிரியே ஆயிட்டுக்குது இங்கே கிளைமேட்டு. வெயிலும் இல்லை, லைட்டும் இல்லை. கடாய் வச்சுருக்கோம்ல, வெளிச்சம் இருக்காது. ஸோ இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றலாம். தேவையான அளவு ஆயில் சேர்க்கலாம். கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக கடுகு. இது நல்லா பொடிட்டோம். பொரிஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். கொஞ்சம் கண்ணாடி பதம் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கத்திரிக்காவை சேர்த்துட்டு இது கூட உப்பு, மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து கொஞ்சம் அந்த ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். டேஸ்ட் சூப்பராக இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் செய்யாதோம். ஒரு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு எவ்வளோன்னு பாருங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ சொல்லுங்கள். நான் கொஞ்சம் காரம் ஜாஸ்தி எடுத்துக்கிறேன். நான் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுட்டு தக்காளி சேர்த்துட்டு இது நல்லா மூடி போட்டு வேக வச்சிடலாம். அப்புறமா நம்ம நல்லா வெந்ததுக்கு அப்புறமா கடைஞ்சிக்கலாம்.
இது நல்லா வேகட்டும். சிம்மில் வச்சு 10 நிமிஷம் வேக விடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம புளி கரைச்சல் சேர்க்கலாம். வர இது ஒரு மத்து வச்சு கடிஞ்சுக்கணும். இது நல்லா கடிஞ்சு எடுத்துட்டு அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. பாய்.